வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோடி வாழ்க நிம்மதியோடு. இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? அதாவது மன தெளிவோடு நம்ம இருக்கணும்னா என்ன செய்கிறது? அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் மெக்கானிக்கல் லைஃப்பில் நம்ம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சு வர வேண்டியிருக்கு. இதுக்கு நம்ம மனசு தெளிவாக இருந்தால் தான் எதிலும் ஈடுபட முடியும். சரி, நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே அன்றைய நாள் முழுதும் நல்ல பிரைட்டாக மன அமைதியோடு எப்படி இருக்கிறது? இதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? தியானம். இந்த தியானத்தை எளிய முறையில் பண்ணலாம். நானும் 2-3 வகையான தியானமெல்லாம் வேறு வேறு நூல்களில் படித்து எடுத்து இப்போ நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்ற தியானத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, ஒரு அமைதியான இடத்துல இருந்துட்டு நல்லா அமர்ந்துக்கணும். அமர்ந்து முழங்காலில் மேலே கையை வச்சு, அதாவது சின்முத்திரையிலே வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்ல கண்களை மூடி நல்ல புருவ மத்தியில் மனசை நிறுத்திட்டு நல்ல ஆழ்ந்த மூச்சு ஒரு 10 தடவை ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டுட்டு, அப்போவும் நம்ம மூச்சையே நல்லா கவனிச்சிட்டு இருந்துட்டு 10 தடவை முடிஞ்சதுக்கப்புறம் நிதானமாக மூச்சை கவனிக்கணும். அதாவது மூச்சை அதோட இயல்புக்கு தகுந்த மாதிரி போகிறது, மூச்சை இழுக்கிறது வெளிவிடுறது, இதை இயல்புக்கு தகுந்த மாதிரி அப்படியே மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருந்தோன்னா படிப்படியாக ஒரு 5 நிமிஷம் நம்ம மனசு ஒடுங்க ஆரம்பிக்கும். மனசு ஒடுங்க ஆரம்பிக்கிறப்பே ஒரு அமைதி இருக்கும். அப்படியே நம்ம இருந்தோன்னா ஒரு 10வது நிமிஷமெல்லாம் வர்றப்ப நம்மளே அந்த இடத்துல இல்லாத மாதிரி இருப்போம். அது அப்படியே நம்ம ஒன்றி செஞ்சோன்னா ஒரு 15 to 20 நிமிஷம் நம்மளை அறியாமல் அமைதியாக இருந்து தியானம் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நான் இந்த மாதிரி நடைமுறையில் செஞ்சு பார்த்து எனக்கு அது நல்ல சக்ஸஸாக வந்திருக்கு. செஞ்சு பார்த்தா நம்மளை அறியாமல் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி இருக்கும். நமக்கு ஒரு மனசு அமைதியாக இருந்தால் தான் நம்ம என்னென்ன பிரச்சனைகள் எதிர வந்தால் கூட நம்ம தீர்வு காண முடியும். நமக்கு மனசு அமைதியாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறப்ப மனசு தெளிவாக சிந்திக்கும். என்ன, நம்ம மனசு தெளிவாக இருக்கிறதுக்கு தியானம் ரொம்ப முக்கியம். இதனால் நீங்கள் எது செய்கிறீங்களோ செய்யலையோ தியானத்தை மட்டும் செய்யுங்க. என்ன, மனசு அமைதியாக இருந்தாலே நிறைய நோய்கள் தன்னை போல், அதாவது சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய், இதெல்லாம் தன்னை போல் சரியாகும் அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. அதனால் நீங்கள் தியானத்தை கடைப்பிடிச்சு